வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் குறைஞ்சி புதுசாக ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இது மாறும் இருக்கும். கொஞ்சம் பிளாக் ஆகியிருந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்தோருக்கு ஸ்டார்ட் ஆகும். குறிப்பாக வாரத்தோட பின்னாடி பகுதி ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் பொறுப்புகள் கூடும். மேலதிகாரிகள்லாம் உங்களை ஒரு நல்லா கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்பு, வேலை மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு தொடர்பான செய்தி கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் மூலியமாக ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். புதுசாக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் பேப்பர்ஸில். அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பண வரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் எதிர்பார்த்துருந்த பேலன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ இல்லை ட்ராவல் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பின்ன யாருக்காவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அது கவனத்தில் எடுத்துக்கோங்க. அது பார்த்து செய்யுங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது தவிர்த்து சேவிங்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பெருசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்துக்கலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பேசி தீர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பாராத உதவி அல்லது நல்ல மெசேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சில பேருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தம்பதிகள்கிட்ட ஒரு நல்ல அன்பும் புரிதலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் மனசில் இருக்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாக சொல்லாமல் வச்சு அதை சிறிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து மனசை திறந்து பேசுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. அது இந்த வாரம் உங்களோட ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மனசில் கொஞ்சம் அழுத்தம், தூக்கத்தில் கொஞ்சம் குறைவு, பாடி டயர்டு இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஹெல்த் பொறுத்த வரையில் ரொம்ப யோசிக்கிறத கொஞ்சம் குறைங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க. கரெக்டான டைமில் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். தூக்க நேரத்தை கரெக்டான டைமில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா பக்கத்தில் டாக்டர்கிட்ட சஜஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 19, 20, 21 ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அந்த நாள் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது புதன், வியாழன், வெள்ளி கூடுதலாக கவனம் வைக்கணும். அந்த நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி, திங்கள்கிழமை 17ஆம் தேதி, 22ஆம் தேதி சனிக்கிழமை. ஞாயிறு, திங்கள், சனி அது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பண வரவில் ஒரு நல்ல நம்பிக்கை, குடும்பத்தில் அமைதி, திருமண முயற்சி இதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான ஒரு நகர்வு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். முக்கியமாக வாரத்தோட தொடக்கத்தில் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் வாரத்தோட பின்னாடி பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்ல சாதகமாகவே அமையுது. மனசில் நம்பிக்கையோட அவசரப்படாமல் செயல்படுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் இந்த வாரம். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.